அவருடைய உள்ளம் பாவியானது, அல்லாஹ் அதற்கு சரியான தண்டனையை கொடுக்காமல் விடமாட்டார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆவணங்களை பதிவு செய்வதும் ஆவணங்களை மிகச் சரியாக வைத்துக் கொள்வதும் குர்ஆன் நமக்கான வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறது. உதாரணமாக ஒரு டாக்குமெண்ட் தயாராகிறது. குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை, ஒருவர் கடன் கொடுக்கிறார், கடன் வாங்குகிறார், ரெண்டு பேருக்கு மத்தியில் ஆவணங்கள் தயார் செய்யப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்வது மட்டுமல்ல, அந்த பத்திரத்தை யார் எழுத வேண்டும், அந்த டாக்குமெண்டை யார் கையெழுத்திட வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்லுகிறது. பமன் தவௌன மின ஷுஹதா, இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் யார் ஒருவர், ரெண்டு பேரும் யாரை விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட நல்லவர் முறையாக அந்த டாக்குமெண்டை அவர் கையால் எழுதட்டும். இது ஒன்று. இரண்டாவது, குர்ஆன் சொல்லுகிறது, துஆதில் மின்கும், இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் நீதமாக யார் இருப்பாரோ அவர் அதை பதியட்டும். நீதமாக உள்ளவர் தான் பதிய வேண்டும். மோசடி செய்பவரோ அல்லது அந்த டாக்குமெண்டை மாற்றுபவரோ திருத்துபவரோ அல்லது ஒருவருக்கு ஒரு மாதிரி மற்றவர்களுக்கு வேற மாதிரி என்று அந்த ஆவணங்களிலே அவர் ஊழல் செய்வதோ, இப்படி இருந்தால் அவர் அந்த டாக்குமெண்டை எழுதக்கூடாது என்பது குர்ஆனிலே சொல்லுகிற வார்த்தை. அப்படி ஒரு ஆவணத்தை பதிவு செய்து, உதாரணமாக ஒரு வாக்காளர் தன் வாக்கை, எனக்கு வாக்குரிமை இருக்கிறது என்று ஒரு ஃபார்மை எழுதி கொடுக்கிறார். அதை வாங்கியதற்கு பிறகு அதை ஆணையர் கொண்டு போய் இது சரியில்லை என்று அந்த ஆவணத்தை வேறு மாதிரி அதை மாற்றி திருத்தி எழுதினால் குர்ஆன் அதையும் சொல்லுகிறது, பமன் பத்ததஹு வஅதமா சமிஅஹு ஃபஇன்னமா இஸ்முஹு வலல்லதீன யுபத்திலூனஹு, எவர் ஒருவர் சரியான ஆவணத்தை கொடுத்தும் அதை வாங்குபவர் முறையில்லாமல் திருத்தினாலோ அழித்தாலோ அல்லது வேறு விதமாய் அவருடைய ஆவணங்களை குறைப்படுத்தினாலோ அந்த குற்றம் மாற்றியவனை சாரும், அல்லாஹ் அதற்கு குற்றத்திற்கு தண்டிக்காமல் விட மாட்டான் என்பது குர்ஆனில் நாம் படிக்கக்கூடிய வசனங்கள் ஆகும். ஆவணத்தை மாற்றுவது என்றால் என்ன? ஒரு டாக்குமெண்டை இவர் சரியாக பதிவு செய்து கொடுக்கிற போது அதை வாங்கக்கூடிய நபரோ அதிகாரியோ அவருக்கு தெரியாமல் அதை ரிஜெக்ட் பண்ணுவதோ நிராகரிப்பதோ எல்லாம் சரியாக இருந்து அதை அவர் கையிட்டு அதை வேறு மாதிரி மோசடி செய்வதோ, கடன் பத்திரமாக இருந்தால் கொடுக்கல் வாங்கல் கடனிலே கூட்டுவதோ குறைப்பதோ, இதுவெல்லாம் அந்த டாக்குமெண்டிலே அவர்கள் செய்யக்கூடிய மோசடி என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு ஆவண திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு உண்டான ஓட்டுரிமை, அந்த ஓட்டுரிமை கணக்கு பார்ப்பதன் மூலம் சில நேரங்களிலே அது அத்துமீறப்படுகிறது என்பதை நாம் இங்கே வன்மையாக அதே நேரத்தில் சில விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆவணம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நான் இந்த நாட்டின் குடிமகன் என்று கொடுப்பதற்கு ஓட்டுரிமை. அதை வாங்கி இப்போது உனக்கெல்லாம் ஓட்டு கிடையாது என்பதை போல சில டாக்குமெண்ட்டுகள் திருத்தப்படுவதும், அதிகாரத்திலே இருந்து கொண்டு நான் எதை செய்தாலும் யாரும் கேட்க முடியாது என்கிற ஆணவ திருட்டும் சேர்ந்துதான் நடக்கிறது. அது ஆணவ திருட்டோ அல்லது ஆவண திருட்டோ எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்கு செய்கிற மோசடி. அன்பானவர்களே, பொதுவாக ஒரு டாக்குமெண்டை எழுதியதற்கு பிறகு கை வைத்து திருத்துதல் கூடாது. குர்ஆன் முதலிலே இப்படி ஊழல் செய்தவர்கள் யார் என்பதையும் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. முதலில் டாக்குமெண்ட்டுகளை, ஒப்பந்தத்தை, ஆவணங்களிலே கை வைத்து மாற்றியவர்கள் யூதர்கள் குர்ஆனிலே கை வைத்தார்கள். குர்ஆனுக்கு முன்னால் வந்த தோரா இன்ஜீலிலும் அவர்கள் தான் கை வைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை தனியாகவே சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்துமூன ஃபஅன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. தோரா என்கிற தௌராத்தில் மூசாவுக்கு வழங்கப்பட்ட வேத கிதாபுகளில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றிய முன்னறிவிப்புகளை எல்லாம் அவர்கள் கை வைத்து மாற்றினார்கள். முதலில் குர்ஆன் என்பது, வேதம் என்பது அல்லாஹ்வுடைய டாக்குமெண்ட், அல்லாஹ்வுடைய ஒரு ஆவண புத்தகம். அதில் யாரும் கை வைக்க முடியாது. ஆனால் முதலிலே அவர்கள் தான் கை வைத்தார்கள்.
அல்லாஹ் குர்ஆனிலே எப்படியெல்லாம் கை வைத்தார்கள், இந்த ஆவணத்தை மாற்றினார்கள் என்பதையும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்ல தவறவில்லை. யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி, இல்லாததை இருப்பதாக சேர்த்தார்கள், இருப்பதை இல்லாததாக பிரித்தார்கள். இது யூதர்கள் முதலிலே ஆவணத்திலே கை வைத்த மோசடி என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த யூதர்களின் மோசடி தான் இப்போது ஓட்டுரிமையில் ஓட்டர்ஸிலே நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கிற வாக்காளரை எல்லாம் இறந்து போய்விட்டார் என்று சேர்ப்பதும், இறந்து போன ஓட்டர்களை எல்லாம் தனக்கு சாதகமாய் ஓட்டு போடுவதற்கு இன்னமும் இருக்கிறார்கள் என்று சேர்ப்பதும், இதுவெல்லாம் இன்றைக்கு ஒரு விதத்தில் அரசியல் பின்புறமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை செய்வது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு பகுதி என்றும் கூட இன்றைக்கு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் இலைமறை காயாவலாம் இப்போது பேச முடியாது. சில விஷயங்களை முஸ்லிம்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். நாம் நம்முடைய உரிமைகளுக்காக வேண்டி சில விஷயங்களை பேச வேண்டும். பேசுவது ஜிஹாத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதலுல் ஜிஹாத், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வது வெறும் வாளையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு போர்க்களத்திலே எதிரியை சந்தித்து போர் செய்வது மட்டும் ஜிஹாத் அல்ல. அஃதலுல் ஜிஹாத், உண்மையான ஜிஹாத் என்ன தெரியுமா? கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், ஒரு அநியாயக்கார அரசன் உங்களுக்கு அநியாயம் செய்கிறார் என்று தெரிந்தால் அவனுக்கு முன்னால் நீங்கள் உண்மையை எடுத்து பேசுவது உண்மையான ஜிஹாத். இருக்கிற போராட்டத்தில் பெரிய சிறந்த போராட்டம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம்களுக்கான அநீதி இழைக்கப்படுகிற போது, அவர்களுடைய வாக்குரிமையிலே கை வைக்கப்படுகிற போது அதற்கான சில விஷயங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காக விரும்பினால் அவர்களுக்கு முன்னால் போராடி உரிமையை மீட்கவும் வேண்டும். இஸ்லாம் இந்த ரெண்டையும், ஜிஹாத் இறை போராட்டம், இறை பணி என்று சொல்லுகிறது மார்க்கம். இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம், நமக்கு தெரியும், தேர்தல் ஆணையம் தன்னாட்சி மிக்கது. எந்த கட்சியோடும் அது சேரக்கூடாது, யாரும் அதை நிர்பந்தப்படுத்தவும் முடியாது. ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு எல்லா விதமான உரிமையும் கொடுக்கப்பட்டு அவர்கள் அதன் மூலமாக ஓட்டர்ஸ்களை எல்லாம் சரிபார்த்து அதை அவர்கள் ஜனநாயகத்தின்படி ஆட்சி அமைவதற்கு வித்திடுவார்கள். அதற்கு பெயர் தான் தேர்தல் ஆணையம். அன்பார்களே, நாம் இருப்பது ஜனநாயக நாடு. பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல ஜும்மாக்கள்ல தூங்குற மாதிரி தயவு செய்து இந்த ஜும்மாவில் தூங்காதீங்க. ஏன்னா இது ஜனநாயக நாடு. ஆட்சி முறை ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சி இருந்தது. மன்னர் ஆட்சி செய்வார், மக்கள் எல்லாம் வாழ்வார்கள். மன்னர் எதை சொல்வாரோ மக்கள் கேட்பார்கள். மக்கள் ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் மன்னருக்கு சொல்வார். மன்னர் அவர் நினைத்தால் அதை செய்து முடிப்பார். இதற்கு மன்னர் ஆட்சி என்று பெயர். சர்வதிகார ஆட்சி ஒன்று இருக்கிறது. மக்கள் நலனை அவன் எதிரும் பார்க்க மாட்டான். அரசன் என்ன சொல்லுகிறானோ அது மட்டும் தான் அங்கே சட்டமாக்கப்பட வேண்டும். அந்த சட்டம் மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் சொல்வது மட்டுமே அங்கே ஏற்கப்படும். இது சர்வதிகார ஆட்சி என்று பெயர். அதற்கு முன்னால் முசோலினி, ஹிட்லர் போன்றவர்கள் எல்லாம் அதற்கு உதாரணம் உண்டு. இதையெல்லாம் பலித்துத்தான் ஜனநாயக ஆட்சி என்று ஒரு முறை இருக்கிறது. ஜனநாயக ஆட்சி என்பது குறிப்பாக இந்தியாவில் முழுக்க இது ஜனநாயக நாடு. ஜனநாயகம் என்பது வாக்குரிமை உள்ள நாடு. தன்னுடைய அரசரை தன் யார் ஆள வேண்டும் என்று யார் மக்கள் நினைக்கிறாரோ அவர்களுக்கு வாக்கு கொடுத்து யார் அதிக வாக்கு பெறுகிறார்களோ அவர்கள் அந்த மக்களை ஆளுகிற ஆட்சியாளராக வந்து நிற்பார்கள். மக்களால் மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்குச்சீட்டு முறை உள்ள ஒரு நாட்டிற்கு ஜனநாயக நாடு என்று பெயர். ஜனநாயக முறை இருந்தால் மட்டுமே அங்கே சரிபதிகாரம் யாரும் செய்ய முடியாது. சரிபதிகாரம் செய்யக்கூடாது. மன்னராட்சி முறை வராது. ஒருவேளை அந்த மக்களுக்கு ஏதாவது உரிமைகள் மறுக்கப்பட்டால் அந்த கவர்மெண்டை எதிர்த்து வீதியில இறங்கி போராடி உரிமையை வாங்கிக் கொள்ள முடியும். இது ஜனநாயக ஆட்சி. அவர்கள் தங்கள் மதத்தின்படி சுதந்திரமாய் வாழ முடியும். இது ஜனநாயகத்தின் ஆட்சி. ஒருவேளை அவருடைய அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டால் நீதிமன்றத்திடம் போய் அணுகி எங்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது, விசாரித்து கொடுங்கள் என்று அரசாங்கத்தை எதிர்த்தும் கூட நீதிமன்றத்திற்கு போய் போராடி உரிமையை மீட்க முடியும். இது ஜனநாயக ஆட்சி.
ஒருவேளை எங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கவில்லை என்றால் ஒரு 5 வருடத்திற்கு பிறகு தன்னுடைய வாக்குரிமையை ஓட்டுரிமையை பயன்படுத்தி அவர்களை கீழே இறக்கி வேறொரு ஆட்சியாளரை மேலே ஏற்றி வைக்க முடியும். இது ஜனநாயக ஆட்சி. இந்த ஆட்சி முறைதான் இந்தியாவில் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் இப்போது இருக்கிற முறைகளை பார்க்கிற போது எங்கே சர்வதிகார ஆட்சிக்கு இந்த நாடு போய்விடுமோ என்கிற பயம் நமக்கு வருகிறது. ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான முதல் உரிமை சிட்டிசன்ஷிப், ஓட்டுரிமை. அந்த நாட்டை சார்ந்தவர் என்பதற்கு உண்டான முதல் கட்ட அடையாளம் அவனுடைய வாக்கு. அதற்கு செயல்படுவதுதான் தேர்தல் ஆணையம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் முழுக்க ஒரு மத துவேஷ சக்திகளோடு சேர்ந்து கொண்டு குறிப்பாய் முஸ்லிம்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் தனித்து கலட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில செய்திகள் வாக்குடைய உரிமைகளை பிரித்து விட்டால், இவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று சில வேளையை ரிஜெக்ட் செய்து விட்டால் CAA NRC உள்ளிட்டதை போல இவர்களை வெளியேற்றிவிட முடியும் என்பதை போல ஒரு அஜெண்டா இப்போது சமீப காலமாய் நடந்து கொண்டிருக்கிற SIR தீவிர வாக்காளர் திருத்த என்கிற இந்த இடத்தில் இன்றைக்கு அந்த ஆளும் கட்சியாக இருக்கிற மத துவேஷவாதிகள் கை வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, முதலிலே இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் பார்க்க வேண்டும். SIR என்றால் என்ன? இது எப்படி நடத்தப்பட வேண்டும்? இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். SIR தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அதற்கு பெயர். சூப்பர் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் வாக்காளர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் இடம் மாறி இருக்கிறார்களா, எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறார்கள், எத்தனை பேர் புதிதாக ஓட்டர்ஸ்கள் உள்ளே வருகிறார்கள் என்பதை எல்லாம் அவ்வப்போது கணக்கெடுப்பதுதான் SIR. இது எல்லா நாடுகளிலேயும் நடக்கும், நடப்பதை ஆதரிக்க வேண்டும். இது எல்லா ஊர்களிலேயும் நாடுகளிலேயும் நடக்கக்கூடிய ஒரு திட்டம். இதற்கு முன்னால் நடந்த SIR இருக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கிற SIR என்பதற்கும் என்ன டிஃபரண்ட், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். பொதுவாக இதற்கு முன்னால் பீகாரிலே இந்த SIR நடந்தது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த SIR நடப்பது பொதுவாக சட்ட ரீதியானது. ஒவ்வொரு வாக்காளரும் அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், மீறக்கூடாது. ஆனால் இந்த வாக்காளருடைய சீர்திருத்தம் என்கிற பெயரில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், SIR நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் கையிலே எடுத்தால் சுமார் 2 வருட காலங்கள் மக்களுக்கு அவகாசம் கொடுப்பார்கள். 2 வருட காலங்கள் இந்த SIR நடக்கும். யார் யாரெல்லாம் இங்கே இருக்கிறார்கள் என்று அதிகாரிகள் போய் ஆய்வு செய்து ஓட்டர்ஸ்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், எத்தனை புதிய பேர் உள்ளே சேர்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அத்தனை டீட்டெயில்ஸையும் கணக்கு செய்வதற்கு எல்லா காலத்திலேயும் ஒரு 2 வருட காலங்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது. இப்போது திடீரென்று நவம்பர் 4 டிசம்பர் 4 30 நாளுக்குள்ளே ஒரு SIR நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்கிற அவசரம் இந்த அரசுக்கு என்ன வந்தது? 1 மாத காலத்திலே அத்தனை பேருடைய ஓட்டர்ஸ்களையும் அதை கணக்கு செய்துவிட முடியுமா? அதில் எத்தனை பேர் ஊழல் செய்யப்படுவார்கள்? நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மை புல்லப் பண்ணி கொடுத்தால் அதில் ரிஜெக்ட் ஆகுவது எத்தனை என்றெல்லாம் நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 2-3 மாசத்திற்காக வேண்டி ஒரு அவகாசம் கொடுத்து மிக சீக்கிரமாக ஒரு ஓட்டுரிமையை பதிவு செய்வதற்கு உண்டான அவசரம் இந்த அரசாங்கத்திற்கு ஏன் இப்படி வந்தது என்பதுதான் இன்றைக்கு பெரிய கேள்வி. ஏனென்றால் இதற்கு முன்னால் பீகாரிலே நடந்த குளறுபடிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் அவர் என்னென்ன குளறுபடிகள் எல்லாம் இப்போது செய்திருக்கிறார்கள் என்பதை இரத்தமும் சதையுமாக உச்ச நீதிமன்றத்திலே கொண்டு வந்து ஊடகத்திற்கு முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாம் தெரிந்ததுதான், உங்களுக்கு தெரியும் என்னென்ன குளறுபடிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். எங்கேயும் ஒழுங்காக ஆட்சி இல்லை, யாரும் இவருக்கு ஓட்டு போடுவதும் இல்லை. ஆனாலும் வருஷம் தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறார்கள் என்கிற ஒரு சூனியம் எல்லோருக்கும் இருந்தது, எதிர்கட்சியாக இருப்பவர்களுக்கும் இருந்தது. எப்படி இவர்கள் தேர்தலில் இப்படி மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறார்கள் என்றால் வாக்கினுடைய திருட்டை வைத்துக் கொண்டு, வாக்கு திருட்டை வைத்துக் கொண்டு திருடுகிறார்கள் என்பதை மிக 100% உண்மையோடு இப்போது எதிர்கட்சியாக இருப்பவர்கள் ஆதாரத்தோடு சமர்ப்பித்தார்கள். உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது.
வாக்கு திருட்டு நடந்தது என்பது ஒன்று. இரண்டாவது, இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுப்பது மட்டுமல்ல, ஓட்டுரிமையை 10-15 என்று கொடுப்பது. ஒருவர் ஒரே பூத் அல்ல, அங்க இருக்கிற 10 பூத்திலையும் போய் ஓட்டு போட முடியும். யார் தெரியுமா? தன்னுடைய கட்சிக்கு இவன் ஓட்டு போடுவான் என்று சொன்னால் அவன் ஓட்டை அதிகப்படுத்தி கொடுப்பது. யாரெல்லாம் இவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் என்று வருகிறதோ அவர்களுடைய ஓட்டுரிமையை அது கேன்சல் செய்வது அல்லது ஒரு ஓட்டு செல்லாது என்று தூரப்படுத்துவது. அப்படி ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு அவர்களுக்காக வேண்டி விற்பதை போல திருட்டுத்தனம் செய்வது. இதுவெல்லாம் இப்போது சமீப காலத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாஜக கட்சியினுடைய சார்ந்த ஒரு சின்ன வீடு ஹரியானாவில் சமூக வலைதளத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு சின்ன வீடு 10x10, கிட்டத்தட்ட ஒரு 3 பேருக்கு மேல் அங்கே வசிக்க முடியாது என்கிற வீட்டில் சுமார் 501 ஓட்டுகள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் கணக்கு கொடுக்கிறது. வீட்டை போய் போட்டால் அந்த வீட்டில 2 பேர் கூட கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாம் அவர்கள் தங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதால் இல்லாத ஓட்டை இருப்பதாக 501 ஓட்டர்ஸ்கள் உள்ளே இருப்பதாக தேர்தல் ஆணையம் கணக்கு கொடுக்கிறது. இன்னொரு வீட்டிலே 108 பேர் ஓட்டு இருப்பதாக கணக்கு கொடுக்கிறது. உள்ளே இருப்பவர்கள் 5 பேர் மட்டுமே. இதுவெல்லாம் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஓட்டுரிமையை விரிவுபடுத்துவது அல்லது இல்லாத ஓட்டுரிமையை இருப்பதாக காட்டுவது. யாரெல்லாம் தங்களுக்கு எதிராக இருப்பார்களோ, அது முஸ்லீம்களாக இருக்கட்டும் அல்லது தங்களுக்கு எதிராக போராளியாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் இருக்கிற ஓட்டுரிமையை அது இல்லை என்று கணக்கு காட்டி தட்டி விடுவது. இதுவெல்லாம் இப்போது பீகாரிலே நடந்தது. உங்களுக்கு தெரியும், பீகாரிலே பல குளறுபடிகள் கணக்கெடுத்து எஸ்ஐஆர் முடிந்ததற்கு பிறகு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆய்வு செய்து 6 பேர் இறந்து விட்டார்கள், ஓட்டுரிமை இல்லை என்று எந்த 6 பேரை சொன்னார்களோ அந்த 6 பேரையும் கோர்ட்டிலே கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் எந்த 6 பேர் செத்து போனார்கள் என்று சொன்னதோ இதோ அந்த 6 பேரும் இருக்கிறார்கள். என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? எப்படி நீங்கள் கணக்கெடுத்தீர்கள்? 6 பேர் விஷயத்திலே குளறுபடி செய்த நீங்கள் 6 கோடி மக்கள் அல்லது கிட்டத்தட்ட எத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எத்தனை பேரை நீங்கள் இருப்பவனை இறந்ததாக புதைத்தீர்கள்? அதற்கான ஆதாரம் வேண்டும் என்று கேட்டபோது உச்ச நீதிமன்றம் தலையீடு செய்து தேர்தல் ஆணையத்திடம் கேட்டது, நீங்கள் பீகாரிலே கணக்கெடுத்த அந்த கணக்கெடுப்பு டேட்டாவை எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், நாங்கள் ஆய்வு செய்வோம். அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டது. நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டது. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட பீகாரிலே கணக்கெடுத்து அவசரமாய் ஓட்டுரிமைகளை எண்ணுகிற என்கிற பெயரில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்று மறுதளித்திருக்கிறது. 65 லட்சம் பேருக்கு ஓட்டு போட முடியாது. இதிலே பெரும்பகுதி முஸ்லிம்கள். இவர்கள் ஓட்டுரிமை இல்லை என்றால் நாளைக்கு இவன் எங்கிருந்தோ வந்தவன், பாகிஸ்தானில் இருந்து வந்தவன் அல்லது இந்த ஊரில் இருந்து வந்தவன் அல்லது வர்மா முஸ்லீமாக இருப்பவன் அல்லது ரோஹிங்கியா முஸ்லீமாக இருப்பவன் இங்கே இருப்பதற்கு தகுதி இல்லை என்று இவன் மீண்டும் குடியுரிமை பறிக்கப்பட்டு வெளியிலே தள்ளுவதற்குண்டான CAA, NRC உள்ளிட்டதை அவர்கள் மீது திணிப்பதற்கு உண்டான பின்பலமும் பக்கவாக இருக்கிறது. அதனால்தான் ஓட்டுரிமை என்பது நமக்கான வாழ் உரிமை. அதை இன்றைக்கு ஓட்டர்ஸ்களை திருடக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு ஊழல் பிரச்சாரிகள் வந்திருக்கிறார்கள். பொதுவாக பதவி நாற்காலி என்று வந்துவிட்டால் அதை தக்க வைப்பதற்கு எதையும் செய்வார்கள். அப்படி செய்வதுதான் இப்போது ஓட்டு திருட்டு. முன்னவெல்லாம் தங்கள் கட்சிகளை மெஜாரிட்டியாக காட்டுவதற்கு எம்பிக்களை எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குவார்கள். எங்கள் கட்சிக்கு இத்தனை எம்எல்ஏ, நாங்கள் மெஜாரிட்டி என்று காட்டுவதற்கு பணம் கொடுத்து எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் வாங்கின காலம். இன்றைக்கு எதற்கு பணம் கொடுக்க? அவர்களை ஓட்டு போட்டு தேர்வு செய்யக்கூடிய ஓட்டர்ஸ்களையே நாம் திருடிவிட்டால், அந்த ஓட்டை நம் பக்கம் கொண்டு வந்து விட்டால் எதையும் விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. ஆகவே அந்த ஓட்டு திருட்டு தான், ஆவண திருட்டு தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த SIR என்று சொல்லுகிற, நான் சுருக்கமாக உங்களுக்கு அதே நேரத்தில் தெளிவாக சொல்லுகிறேன், இந்த விஷயங்களிலே ஒரு SIR தன்னுடைய ஓட்டு உரிமையை புதுப்பிப்பதற்கு
ஆதார் அட்டையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. நாங்கள் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களை நாங்கள் ஓட்டர்ஸ் ஐடியாக இருக்க முடியாது. பொதுவாக இப்போது ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முதலில் SIR வந்த போது ஆதார் அட்டை கூடாதான். ஆதாரை அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள். முதலிலே ரேஷன் கார்டு மட்டும்தான் முதல் ஐடியாக இருந்தது. இவர்கள் தான் ஆதாரை உள்ளே நுழைத்தார்கள். தனி மனித அதிகாரம் என்று அதை கொண்டு வந்தார்கள். எல்லாவற்றிலையும் ஆதார் தான் பதிவு செய்யப்பட்டது. ஒரு பேங்க் ரெக்கார்டாக இருந்தாலும் சரி, ஒரு ATM கார்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் ஆதாருடைய விஷயங்கள் தான் இணைக்கப்பட்டது. ஏன் ஒரு ட்ரெயினிலே முன்பதிவு செய்யக்கூடிய IRCC போன்ற முன்பதிவு நிலையங்களில் கூட ஆதார் இருந்தால் மட்டுமே அதற்கான விஷயங்களை வாங்க முடியும் என்கிற அளவிற்கு எல்லா இடத்திலையும் ஆதாரை அவர்கள் தான் இணைக்க சொன்னார்கள். இப்போது தேர்தல் ஆணையம் ஆதாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முடிவு செய்தது. எல்லோரிடத்திலையும் அந்த ஆதார் தான் இருக்கிறது. அதே போல் மக்களிடத்திலே பொதுவாக என்ன இருக்கும்? ஆதார் கார்டு இருக்கும், ரேஷன் கார்டு இருக்கும், ஐடி ஓட்டு போடக்கூடிய ஓட்டர் ஐடி இருக்கும். இந்த மூன்றும் தான் எல்லா இடத்திற்கும் இருக்கும். இந்த ஐடிகளை எல்லாம் நாங்கள் சிட்டிசன்ஷிப்பிலே ஓட்டாளர்களுடைய ஐடியாக ஏற்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு 12 ஆவணம் தருகிறார்கள். அதிலே நீங்கள் இதை வைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் வாக்காளர்களாக சேர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லி முதல் இடத்திலே பாஸ்போர்ட். எத்தனை முஸ்லிம் பாஸ்போர்ட் வச்சிருக்கோம் சொல்லுங்க? ஹஜ் உம்ரா போனவரை தவிர எத்தனை பேர் பாஸ்போர்ட் கையில வைத்திருப்பார்கள்? பாஸ்போர்ட் கையில இருந்தால் அதனுடைய அட்ரஸ் சரியாக இருந்தால் அவர் அந்த ஓட்டாளருடைய ஐடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது ஜாதி சான்றிதழ். இந்த ஜாதி சான்றிதழ் வேண்டுமா? மூன்றாவது பள்ளிக்கூடத்திலே படித்த டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் TC. இந்த TC கையில் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் SSLC-யை அவர் பரீட்சை எழுதிய அந்த மார்க் சீட் இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிறந்த டேட் ஆஃப் பர்த்துடைய சர்டிபிகேட் இருக்க வேண்டும். அல்லது வீடு மனையினுடைய பட்டா, அதில் அட்ரஸ் போல இருக்கக்கூடிய அந்த பட்டாவை ஐடியாக ஏற்றுக்கொள்வார்கள். அல்லது பேங்க் பாஸ்புக் அல்லது இந்த போஸ்டல் ஆபீஸில் பணம் கட்டக்கூடிய புக்கிலே அவருடைய அட்ரஸ், இதுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சுமார் ஒரு 12 ஆவணங்கள் வேண்டுமாக இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் காட்டினால் SIR-இலே நீங்கள் குடியுரிமை பெற்றுக் கொள்ள முடியும். இல்லை என்றால் உங்கள் ஓட்டு போடுவதற்கோ அல்லது நீங்கள் நாட்டினுடைய பிரஜை இல்லை என்பதில் சந்தேகப்படுகிறோம் என்று உங்கள் ஓட்டுரிமை தள்ளி வைக்கப்படும் என்பதை மறைமுகமாக இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பானவர்களே, வரக்கூடிய ஆபீசர் இதற்காக 76,000 நிர்வாகிகள் முழுக்க இங்கே தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வீடு வீடாக வர வேண்டும், வீடு வீடாக ஃபார்ம் தர வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய முதல் ரிக்வெஸ்ட். இப்போது ஆங்காங்கே அவர்கள் வீடுகளுக்கு வருவதில்லை, ஆங்காங்கே பூத்துகளில் உட்கார்ந்து கொண்டு விநியோகம் செய்கிறார்கள். நம்முடைய பள்ளிக்கு வெளியிலும் கூட அது கொடுக்கப்படுகிறது. கொடுப்பது 2 ஃபார்ம் தருவார்கள். 2 ஃபார்ம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் 2 ஃபார்ம். ஒன்னு அசல், 2வது நகல். அதாவது அதனுடைய ஜெராக்ஸ் மாதிரி. இந்த அசலையும் நகலையும் பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபார்ம் வாங்குகிற போதே அந்த ஃபார்மிலே உங்களுக்கான QR கோடை அவர்கள் ஸ்கேன் பண்ணி தருகிறார்களா என்று சொல்லி பார்த்து வாங்க வேண்டும். இந்த ஸ்கேன் பண்ணதற்கு பிறகு நீங்கள் வாங்கி அந்த பக்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். தயவு கூர்ந்து ஃபார்மை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் அவசரப்பட்டு பூர்த்தி செய்ய வேண்டாம். ஏனென்றால் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்து தவறாக கொடுத்தாலோ அல்லது வேறு எதையாவது மாற்றி எழுதிவிட்டாலோ அதை நாளை உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓட்டு போட முடியாத அளவுக்கு கூட அவர்கள் மாற்றுவதற்கு உண்டான அபாயம் இருக்கிறது. அதனால் ஆங்காங்கே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மகல்லா மட்டுமல்ல இந்த வார்டு முழுவதும் இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுவதற்காக அது குறித்து இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் படித்தவர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அது யார் யார் எங்கெங்க இந்த பூத்துல இருப்பார்கள் என்று உங்களுக்கு அசலிலோ மகளிரிலோ உங்களுக்கு இங்கே பள்ளியிலே ஒட்டப்படும். அதை நீங்கள் பார்த்ததற்கு பிறகு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அந்த இடத்துல நீங்கள் ஃபார்மை கொண்டு போய் கொடுத்தால் அதற்குண்டான முழுமையான பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு நீங்கள் அதை கை வைக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு 2 ஃபார்ம் தரப்படும். அந்த 2 ஃபார்மையும் ஃபுல்லப் செய்யுங்கள்.
நீங்கள் ஃபுல் அப் செஞ்சு கொடுத்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய ஃபார்மை உங்களுடைய போட்டோக்களில் இமேஜாக போட்டோவாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆவணத்தை திருடுபவன் எப்படியும் செய்வார். ஆகவே நீங்கள் கொடுத்து கையிலே நகல் இருந்தாலும் கொடுக்கிற ஃபார்மையும் உங்கள் மொபைலில் ஒரு போட்டோவாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இதற்கு முன்னால் பீகாரிலே நடந்தது. அந்த பீகாரிலும் கூட ஒரு ஃபார்ம் தான் கொடுத்தாங்க. இப்ப 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க இல்லையா? அங்க பீகார்ல ஒரு ஃபார்ம் தான். அவர்கள் நகலும் எடுத்து வைக்கவில்லை, போட்டோவும் எடுத்து வைக்கவில்லை. விளைவு 65 லட்சம் வாக்காளர்கள் இல்லை என்று அவர் முடிவு செய்து விட்டார். 65 லட்சம் பேர் எப்படி நீங்கள் இல்லை என்று முடிவு செய்கிறீர்கள் என்று அங்க இருக்கக்கூடிய தன்னார்வ கட்சிகள், அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே போய் போராடியதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட் அறிவிப்பு செய்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு. எப்படி நீங்கள் 65 லட்சம் பேரை ஓட்டு போட்டவனை இல்லை என்று முடிவு செய்யலாம்? அதற்கு ஆதாரத்தை கொடுக்க என்றால் நாங்கள் ஆதாரத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அதற்கு பிறகு மறுபரிசீலனை என்கிற ஒரு கண்துடைப்பாய் ஒரு 17 லட்சம் பேரை மட்டும் மீண்டும் வாக்காளர்களாக சேர்த்து கொண்டு மிச்சம் இருக்கக்கூடிய 47 லட்சம் பேரை இன்று வரை ஓட்டு போட தகுதி இல்லை என்று பீகாரிலே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படி ஒரு அவலம் இங்கே வந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் நாம் பல்வேறு அமைப்புகளும் சேர்த்து முன்னெச்சரிக்கையாக செய்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆர் பிரச்சனை இல்லை, அது எல்லா காலங்களிலேயும் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒவ்வொருவரும் தேர்தலுடைய விஷயங்களை சரிபார்க்க வேண்டும். ஆனால் இந்த எஸ்ஐஆருக்கு பின்னால் இப்போது நடப்பது அவசரமாய் ஏன் நடத்துகிறீர்கள்? இல்லாத ஆவணத்தை எல்லாம் ஏன் திணிக்கிறீர்கள்? ஆதாரோ குடும்ப அட்டையோ இருந்தால் ஓட்டு போட முடியாதா? அப்படித்தான் இதற்கு முன்னால் போட்டார்கள் என்கிற இது போன்ற பிரச்சனைகள் தான் இப்போது எஸ்ஐஆரை எதிர்க்க வைக்கிறது. இப்போது தேர்தல் ஆணையத்துடைய தலைமை அதிகாரிகள் தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய செயலாளர், நான் பெயரோடு சொல்லுகிறேன், அமித்ஷாவினுடைய மிகப்பெரிய நெருங்கிய அதனுடைய குடும்ப பின்னணியோடு இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் என்பவர் தான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய முதன்மை அதிகாரி. அவர் என்ன சொன்னாலும் அதை பின்னால் உள்ளவர்கள் கேட்க வேண்டும் என்கிற அதிகார பலத்தில் இருக்கக்கூடியவரை போன 2025 இந்த பிப்ரவரி மாதம் தான் அவசரமாக கொண்டு பதவி ஏற்க வைத்தது. அவர்கள் அப்போதே முடிவு செய்து விட்டார்கள், இவரை வைத்துத்தான் காய் நகர்த்த வேண்டும், இனி வரக்கூடிய தேர்தல் இவரை வைத்துத்தான் நாம் அடுத்த கட்ட ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது அவர்கள் முன்னாலேயே போட்ட அஜெண்டா. அதன்படி செயல்முறைப்படுத்தினார்கள். இப்போது எஸ்ஐஆர் என்கிற வடிவில் நமக்கு வந்திருக்கிறது. நாம் இப்போது ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இப்போது நாம் சந்திக்கக்கூடிய சில சந்தேகங்கள், சில விஷயங்கள், இந்த ஃபார்மை வாங்கி சில பேர் ஃபார்மை வாங்கினப்பவே அட்டாக் வர்ற மாதிரி பாக்குறாரு. இந்த படிக்காத மாணவரிடத்துல கொண்டு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே அவனுக்கு ஒரு விறுவிறு வேர்க்கிற மாதிரி அதை வாங்கிய உடனே தலை சுத்துது, எங்க என்ன எழுதுன்னு தெரியல. இதுவரைக்கும் நாம் அப்படி சந்தித்ததில்லை. அதிகாரிகள் வருவார்கள், பெயர் சொல்லுவார்கள், பெயர் சரிபார்ப்பார்கள், டிக் அடிப்பார்கள், கையெழுத்து வாங்கிவிட்டு போய்விடுவார்கள். இன்றைக்கு ஒரு பரீட்சை பேப்பரை போல கையிலே கொடுத்து இதையெல்லாம் எழுதி இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 50 வயசு 60 வயசுடைய வயசார் என்ன செய்வார்? எல்லோருக்கும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அளவிற்கு கல்வி ஞானம் இருக்கிறதா? இதற்கு முன்னால் எப்படி எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது? இப்போது ஏன் ஒரு 2 மாசத்தில் எஸ்ஐஆரை கொண்டு வந்து அவசரமாக ஏன் திணிக்கிறீர்கள்? பீகாரிலே 65 லட்சம் பேரை ஒதுக்கியதை போல இன்றைக்கு ஒரு 65 லட்சம் முஸ்லிம்களை ஓட்டுரிமை இல்லை என்று ஒதுக்கினால் நாம் என்ன செய்வது? இதுவெல்லாம் ஒரு வினாவாக நமக்கு முன்னால் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தினுடைய எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல். இப்போது இதில் நாம் கொஞ்சம் முனைப்பு காட்ட வேண்டும், நம்முடைய ஆவணங்களையும் கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அது குறித்து நாம் ஒரு சில செய்திகள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் ஜும்மாவிலே சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப புரியும் என்பதற்காக வேண்டி முழுக்க அது குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நவம்பர் 4, அதாவது இன்றைய நவம்பர் 4 இருந்து துவங்கி இந்த பணி டிசம்பர் 4 வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கான ஃபார்ம்களை கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய ஃபார்மை நீங்கள் அவர்கள் ஜெராக்ஸை, அதாவது கியூஆர் கோட் ஸ்கேன் செய்ததற்கு பிறகு வாங்குங்கள். 2 இருக்கும், ஒன்றை பூர்த்தி செய்து அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும், மற்ற ஒன்றை நாம் அதை அடையாளமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கிற ஃபார்மாக இருந்தாலும் அதை ஒரு போட்டோ எடுத்து வைத்துக் கொள்வது நமக்கு ரொம்ப தேவை. அதே போல அந்த ஃபார்மில இருக்கக்கூடிய போட்டோ ஒட்டுகிற இடம் இருக்கும்.
அதுல இப்போது அவர் எந்த நிலைமையில இருக்கிறாரோ அந்த போட்டோவை ஒட்ட வேண்டும். இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போயிருப்பாரு, அந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்குன்னு அதை போய் ஒட்டுவார். ஏன்னா இதுல தாடி நரமுடி வந்துருச்சு, அது கொஞ்சம் கருப்பா இருக்கு, அது மாப்பிள்ளை பார்க்க போறப்ப நினைச்சுக்கிறாங்க. தயவு செஞ்சு இப்போது நமக்கு வாழ் உரிமையாக இந்த போராட்டம், நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் கூட ஒரு ஓட்டு செல்லாதுன்னு தள்ளி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்றால் குறைகளை மாத்திரமே தேடி கொண்டிருப்பவனுக்கு ஒரு சின்ன குறை கிடைத்தால் போதும், அதுவே நமக்கு பெரிய வில்லங்கமாக போய்விடலாம். ஆகவே அந்த போட்டோ ஒட்டக்கூடிய இடத்தில் இப்போது அவர் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அந்த போட்டோவை தயவு கூர்ந்து ஒட்டுங்கள். இல்லை என்றால் போட்டோவை எடுத்து புதிதாக இடத்திலே போட்டோவை ஒட்டுங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவோ அல்லது 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவையோ அதிலே ஒட்டப்பட வேண்டாம். அதே போல் அது எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். இப்போது நம்முடைய வட்டாரங்களில் வார்டுகளில் நிரப்பாமல் அல்லது நிரப்ப தெரியாமல் கை வைத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நம்முடைய பகுதிகளில் எந்தெந்த வார்டுக்கு எந்தெந்த பேர் யாரெல்லாம் உங்களுக்கு புல்லப் பண்ணி தருவார்கள் என்பதை பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வெளியே நாங்கள் ஒட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் அசரிலே மகரிபிலே அதை பார்த்துக் கொள்ளுங்கள். நாளையிலிருந்து இதற்கான பணி துவங்கும். அங்காங்கே அந்தந்த வார்டுகளிலே போய் உங்கள் ஃபார்முகளை கொடுத்து நம்முடைய வாலிபர்கள் படித்தவர்கள் இருப்பார்கள், புல்லப் செய்து தருவார்கள். அவரிடத்தை நீங்கள் அதை பூர்த்தியாக அந்த ஃபார்ம்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதே போல் இதிலே 12 ஆவணங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆதார் கார்டையும் சேர்த்து கொள்ளலாம் என்று சமீபத்திய அறிவிப்பு வந்தாலும் அந்த ஆதார் புதுப்பித்திருக்கப்பட வேண்டும். பொதுவாக ஆதார் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ள அது ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஆதாரை திரும்ப புதுப்பிக்க வேண்டும். புதுப்பிக்காதவர்கள் தன்னுடைய ஆதாரங்களை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல 2002, 2004 இதற்குள்ளாக அவர்கள் ஓட்டு போட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆவணங்கள் தேவையில்லை, பழைய ஐடி போல போதும். இல்லை என்று சொன்னால் இப்போது இந்திய ஆணையம் 12 ஐடி கேட்கிறதே ஆவணங்கள், அந்த ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் ஓட்டுரிமை செல்லும் என்று இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. நவம்பர் 4 துவங்கி இந்த பணி டிசம்பர் 4 வரைக்கும் இந்த ஃபார்முகள் கொடுக்கப்படும். அதை நீங்கள் வாங்கி பூர்த்தி செய்து இந்த 1 மாதத்திற்குள்ளே நீங்கள் கொடுத்து விட வேண்டும். டிசம்பர் 4க்கு பிறகு டிசம்பர் 9 இருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் கொடுத்த இந்த ஃபார்மை மறுபரிசீலனை செய்வதற்காக வேண்டி நீங்கள் தப்பு கொண்டிருந்தால் அல்லது ஃபார்மிலே உங்களுக்கு ஏதாவது திருத்தம் செய்யப்பட்டால் டிசம்பர் 9 இருந்து 2026 ஜனவரி 31 வரைக்கும் அதை திருத்துவதற்கும் மறுபரிசீலனை செய்வதற்கும் நமக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி நமக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றால் அதற்கு பிறகு அதை சேர்ப்பது கடினம் என்பதாகவும் பல்வேறு விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு என்ன ஓட்டு போட்டா என்ன போடாட்டி என்ன ஒரு காலம் இருந்தது, ஓட்டு போட்டா பரவாயில்ல ஏதாவது போட்டு என்று சொல்லுவார்கள். இப்போது ஓட்டு என்பது நமக்கான வாழ்வுரிமையை கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஓட்டு போட்டால் மட்டுமே நாம் இருக்க முடியும், இல்லை என்றால் எந்த சட்டமும் நம் மீது பாய முடியும் என்கிற ஒரு அபாயம் நம் மீது திணிக்கப்பட்டிருப்பதால் நாம் அந்த ஓட்டுரிமை நமக்கான வாழ்வுரிமை அதனுடைய ஆவணங்களை சரி செய்வதிலிருந்து துவங்கி தெரியாதவர்கள் அதற்காக வேண்டியுள்ள முகாம்களை மிக சீக்கிரமாக அணுகிக் கொள்ளுங்கள். ஆவணங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஆதாரங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இதுவெல்லாம் நமக்கு குர்ஆன் சொல்லுகிற முன்னெச்சரிக்கை. ஒரு ஆவணம் எப்போதும் ஒரு முஸ்லிம்களுக்கு சரியாக இருக்க வேண்டும். அதிலே ஊழல் செய்யக்கூடாது. அப்படி சரியாக இருந்து அதிலே ஊழல் செய்தது அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆவணங்கள் சரியாக இருந்து அதே நமக்கான உரிமைகளை யாரு மீறினாலும் அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்களும் சூழ்ச்சி செய்யட்டும், நானும் சூழ்ச்சி செய்வேன். என் சூழ்ச்சி எப்போதும் அவர்களை பிடிக்கும், அது வெல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இருக்கிற ஆதாரங்களை மிக சரியாக சமர்ப்பிப்போம். மற்ற விஷயங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற அடக்குமுறையான ஆட்சியாளர்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆவணங்களிலும் நமக்கு அல்லாஹ் அதை தயார் செய்வதற்கு உதவி செய்வானாக. முஸ்லிம்களுடைய எல்லா விதமான இது போன்ற மத துவேஷ சக்திகளிலிருந்து அல்லாஹ் இஸ்லாத்தையும் மக்களையும் பாதுகாப்பானாக. புதுமையான நல்ல ஆட்சி வருவதற்கு அல்லாஹ் இதை ஒரு முதற்கட்ட பயணமாக இந்த ஓட்டுகளை எல்லாம் அவர்களுக்கு
நன்மைக்கு எதிராக ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.